பேர் கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் வந்து ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் என் கூட வந்த எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் வந்து எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடான நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறேன். பிஹெச்டியும் பண்ணிட்டு இருக்கிற பார்ட் டைமில் ஒரு பல்கலைக்கழகத்தில். எனக்கு தடை இருந்தது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதில். ஆக்சுவலி எனக்கு ஆகஸ்ட் மாதமே வைவா டேட் வந்திருக்கணும். எனக்கு அக்டோபரில் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படி சொல்லிட்டு, ப்ரோசஸில் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, தடை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஐயா கிட்ட வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் 3 மாதம் தொடர்ந்து. இப்பயும் வந்துட்டுருக்கிறோம் 3 மாதம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேப்பர் மூவ் ஆகிறதுக்கு நான் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகத்துலையும் போயிட்டு வந்து தான் இருந்தேன். அந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் தான் அங்கே போவோம்னு சொன்னாங்க. வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும், பல்கலைக்கழகத்துலேருந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும் பேப்பர் மூவ் ஆகிறது. அது ஜனவரி மாதமும் நிறைய லீவு அந்த விழாக்கள்லாம் தடையாகி போய் பிப்ரவரி மாதம் தான் மூவ் ஆச்சு. போய் அது ப்ரோசஸ் வந்து தடை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் வைவா டேட் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அது வேறு மாரி போயிருந்தால் அது இன்னும் டைம் டிலே ஆகிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த அதிகாரிகள் கண்ணில் வந்து தயவு காட்டி செஞ்சு, ஆண்டவருக்கு வந்து தயவு காட்டி செஞ்சு இந்த மார்ச் 28ஆம் தேதி நான் பிஹெச்டி வைவா டிஃபெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். ஆண்டவருக்கு போடாமல் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும் அப்படி நிறைய கொஸ்டின் மார்க்லேயே இருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் தான் இந்த நாள் மங்கள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு எப்பொழுது மாறுதல். சிலர் சில மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியம் இப்படி மாறினா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தில் இப்படி ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு லைஃப் நல்லா இருக்குமேன்னு ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு கேட்டிருந்தான். ஒரு நல்ல வசனம் யோபு 14:14 வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நான் சொன்னேன் அந்த விடிவு இல்லைன்னா மாற்றம் அப்படின்னாலே ஒரு காத்திருக்கிற நேரம் அப்படின்ற. யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிள்ளைகள் மரித்து போனது, செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சாம்பல்ல உட்கார்ந்து ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருக்கிறான். சரீரம் முழுவதும் புண்கள், உடம்பெல்லாம் எரியுது, ஓடெடுத்து சொறிகிறான். ஏன்னா கையெடுத்து சொரிய முடியல, அந்த அளவுக்கு கொடூரம். ஓடுன்னா உங்களுக்கு தெரியுமா, மண்ணில் செய்த பானை இந்த இதெல்லாம் பண்ணக்கூடிய அதில் உள்ள அந்த துண்டுகள் தான் ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடெடுத்து உடம்பெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. என்ன போராட்டம் வந்தாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற, நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. அவன் நம்பிக்கை இழந்து போகல. அதனாலதான் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். சேஞ்சஸ் வில் கம். அவருக்கு தெரியும், கண்டிப்பா மாற்றம் வரும். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனா நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சிலர் கிண்டல் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா கிண்டல் பண்ணி, எனக்கும் ஒரு காலம் வரும். அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது நாவல இருந்து வர்ற வார்த்தை இல்லை, உதட்டில இருந்து வர்ற வார்த்தை இல்லை, அந்த உள்ளத்திலிருந்து அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்ட வார்த்தை தான். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நான் பேசிக்கிறேன்.
எனக்கு ஒரு நாள் வரும், அப்ப நான் பேசிக்கிறேன். அந்த நம்பிக்கை இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? கட்டாயம் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. குறித்த நாள் வந்தது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அதிகமா உபத்திரவப்படுகிறது எதுக்கு அடையாளம்னா, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீ ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் இழப்புன உடனே நொந்து போறீங்க. இல்லங்க, ஆண்டவருடைய ஃபார்முலா இழப்பு என்பது 0 அல்ல, இழப்பு என்பது இரட்டிப்புக்கு அடையாளம். ஆமென். உலக அர்த்தமெட்டிக் கணக்குக்கும் பிப்ளிக்கல் கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக பிரகாரமான இழப்பு அப்படின்னாச்சுன்னா 0, அவ்வளவுதான். அவன் ஓட்டாண்டி ஆயிட்டான், போண்டி ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு என்னன்னா, நீ 0 ஆயிட்ட, ஒண்ணுமில்லாம ஆயிட்டேன்னா அடுத்து இரட்டிப்பானதை கர்த்தர் கொடுப்பதற்காக உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா! அதான் யோபுடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொண்டான். இன்னைக்கு நீ இழந்து போனதை மீட்டு கொடுக்க ஆண்டவர் கூட்டிட்டு வரல, இழந்து போனதை இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பதற்கு. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தம்பி வந்து சொன்னாரு, ஐயா, எனக்கு நியாயமா வர வேண்டிய ப்ரொமோஷனை ஒரு பொண்ணு, இவருக்கு ரொம்ப ஜூனியர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு குவாலிஃபிகேஷன் என்னை விட கம்மி, திறமை என்னை விட கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட ரொம்ப ஜூனியர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளுக்கு கிடைப்பதற்கான தகுதியில் அட்லீஸ்ட் என்னோட அவள் ரொம்ப ஞானமுள்ள பிள்ளையா இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று அவள் நல்லா சாதிச்சிருக்கணும், ஒன்றுமே இல்லை. கத்துக்குட்டி எல்லாம் அவளுக்கு சீனியர் ஆஃபீஸர்னு திட்டுவாங்க. ஆனால் எப்படி இந்த போஸ்ட் அவளுக்கு போச்சு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னொரு காரியமும் சொன்னாரு, நாம சேர்ந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ சேர்றவங்களுக்கெல்லாம் எடுத்த எடுப்புலேயே இவ்வளவு பேசிக் பே இவ்வளவு, அவங்க மடமடன்னு ஏறி போகிறாங்க. நான் அதே குவாலிஃபிகேஷனில் அந்த காலத்தில் சேரும் பொழுது மினிமம் பேசிக் பே ரொம்ப கம்மி, இப்போ கூட அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேனே தவிர எனக்கு இத்தனை வருஷம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு அப்படின்னாரு. அப்போ அந்த மகனுடைய வார்த்தை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா. நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ நீதி செய்கிற நியாயாதிபதி, எப்பவுமே மங்கள வார்த்தை தான் சொல்லி அவங்கள ஜெபம். அப்போ அந்த தம்பி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:7-8 ஆண்டவர் கொடுத்தார். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாகி உன்னுடைய விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் சொல்லி சொல்லார். இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ, உனக்கு சீக்கிரத்துல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இவருடைய நேமம் வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்டுக்காக வேண்டி ஆன்சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஐடியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். இவருக்கு இந்த ப்ரமோஷனை கொடுத்து இங்கே ஹோல்டு பண்ணாம ப்ரமோஷனோட இவர் ஆன்சைட்டுக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்காக வேண்டி ஆண்டவர் அவரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா! 2 மாசம் கழிச்சு சொல்றாரு, நான் அந்த ஜாப்ல ப்ரொமோட் ஆயிருந்தேன்னா என் பேரு இப்ப அந்த லிஸ்ட்ல வந்திருக்காது. ஆனா என் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நான் பொறுமையாய் காத்திருந்தேன், ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்ப என்ன ஆன்சைட்ல அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். ஹல்லேலூயா! எதுக்கு இந்த உதாரணங்களை கரெக்டா அந்தந்த இடத்துல அவங்களுக்கு உச்சரிக்கிறேன்னா, இந்த ஃபார்முலா ஒன்னும் இல்லாத 0 ஃபார்முலா எதுக்கு அடையாளம்னா, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு. 0க்கு கீழே -0 கிடையாது. 0க்கு கீழே -0ன்னு யாராவது சொல்லுவாங்க. 0ன்னா அதுதான் இருக்கிறதுல லோயஸ்ட் கிரேட். நீ 0ல லோயஸ்ட் கிரேட்ல இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஹையஸ்ட் கிரேடு கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தம்பி சொன்ன சாட்சியில கரெக்டான வார்த்தையை சொல்றேன். நான் ஒருவேளை அன்னைக்கு அதுல ப்ரமோட் பண்ணி போயிருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய பெயர் இந்த ஆன்சைட் லிஸ்ட்ல இருந்திருக்காது. ஏன்னா அது அந்த டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கிற போஸ்ட். இங்க இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து எப்பவுமே வெளிநாட்டுக்கு அனுப்பாங்க. எனக்கு வித் ப்ரமோஷனோட ஆண்டவர் என்னை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா!
அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனசு நொந்து போன நிலைமையில இருந்தா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். யோபுக்கு அன்னைக்கு வேதனையா தான் இருந்த அவன் மனைவி சொல்றா, எதுக்குடா இந்த ஆண்டவரை நீ இன்னும் கூப்பிட்டு இருக்கிற, இன்னும் கும்பிட்டு இருக்கிற, பேசாம இந்த ஆண்டவரை தூசிச்சிட்டு செத்து போ, ஜீவனை விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நம்ம பாஷையில சொன்னா பேசாம நாண்டுகிட்டு சாவுன்னு சொல்றான் மனைவி. இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கிற, இந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு எதுக்கு இருக்கிற? அவன் சொன்னான், உயிரே போனாலும் இந்த தெய்வத்தை நான் விட மாட்டேன், அவராகவே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன், நீ சொல்றபடி அவரை தூசிச்சுட்டு எல்லாம் நான் சாவ மாட்டேன், அவர் கையாலே நான் செத்தாலும் பரவாயில்ல, அவரை மட்டும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடிவு காலம்னு காத்திருந்த அந்த பவுலுக்கும் அவனோடு கூட இருந்த 276 பேரும் தப்பி கரை சேர்ந்து விடிவு காலத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எதிலெல்லாம் விடிவு காலத்தை கேட்டீங்களோ விடிவு காலம். இரண்டாவது, எப்பொழுது மாறுதல் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்த யோபுவுக்கு அந்த உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தான். அந்த முடிவு நாள் வந்த பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே போல எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய தரித்திரம், பஞ்சம், கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். மூணாவது, ஒருத்தன் எப்பதான் இனி என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். யாரை பார்த்து? அவங்க முதலாளியை பார்த்து. என்ன கேட்கிறா? என் குடும்பத்துக்கு நான் எப்பதான் சம்பாதிக்கிறது, எப்பொழுது என் குடும்பத்திற்காக சம்பாதிப்பது அப்படின்னா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பொறுப்பில்லாதவனா இருந்தான். பொண்ணுக்காகவே ஓடினான் 14 வருஷம். இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. இப்ப அவன் கேட்கிறான், என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாதிப்பது? எனக்குன்னு இப்ப குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சு, என் குடும்பத்துக்காக நான் எப்ப சம்பாதிப்பது? ஒரு அழகான வசனம், ஆதியாகமம் 30:30 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்ததற்கு பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று தன்னுடைய முதலாளியாகிய லாபானை பார்த்து, அவனுடைய மாமனை பார்த்து கேட்கிறாய் யாக்கோபு. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அவன் சொல்றான், நான் வேலையில சேர்றது வரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்லாம தான் இருந்தீங்க, நான் வேலையில சேர்ந்து உங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நல்ல செல்வங்களோட நீங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா நான் இன்னும் நல்லா இல்லை. நான் சம்பாரிச்சு கொடுத்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, சம்பாத்தியத்துக்கு உதவியா இருந்த நான் இன்னும் நல்லா இல்லை. எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாத்தியம் பண்ணுவது? சொல்லிட்டான், நமக்கு உங்க சரிப்பட்டு வராது, நான் ஊர்ல போய் என் மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்துறேன், அங்க நான் போய் ஏதாவது தொழில் பண்றேன். அப்ப இந்த கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் விடிவு காலம் வருகிறது. நல்ல கவனிங்க, எப்ப என் குடும்பத்திற்காக சம்பாதிக்கணும்னு எப்ப அவனுக்கு பொறுப்பு வந்ததோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை முதலாளியாய் மாற்றுகிறார். இப்ப நான் போறேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப லாபானுக்கு அது வரைக்கும் இவன் கேள்வி கேட்கல, 10 முறை சம்பளத்தை மாத்துறாங்க, ஏதோ பொண்ணை கொடுத்து அப்படியே அவனை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான். முதல்ல அவன் விரும்பின பொண்ணுக்காக வேண்டி 7 வருஷம் வேலை செய்தான், ஏமாத்தி அதுக்கு சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எப்படியாவது நான் விரும்பினவளை அடைஞ்சே தீர்னேன்னு இன்னொரு 7 வருஷம் அங்க வேலை செய்யறான் அடிமை மாதிரி. 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப 14 வருஷம் கழிஞ்சு அந்த மனைவி வந்ததற்கு பிறகுதான் இவனுக்கு தோணுது, இப்ப மனைவி 2 பேர் ஆயிட்டாங்க, பிள்ளைகள் ஆயிட்டாங்க, இப்ப இந்த பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக நான் எப்ப சம்பாதிக்கிறதுன்னு அப்பதான் அவனுக்கு கண்கள் திறக்கிறது. இன்றைக்கு பொறுப்பற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புருஷனுடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். பொறுப்பற்ற நிலைமையில இருக்கிற உன் பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். ஏதோ விளையாட்டுத்தனமாகவே ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை பொறுப்புள்ள பிள்ளைகளாகவும் பொறுப்புள்ள புருஷனாகவும் ஆண்டவர் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கேட்ட உடனே இப்ப அவரு வழிக்கு வர்றாரு. யாரு? அவங்க முதலாளி வழிக்கு வர்றாரு. விட்டுட்டு போயிடாதப்பா. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். சரி, நீ விட்டுட்டு போயிடாத. இப்ப நம்ம 2 பேருக்குள்ளால ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்டிங் பார்ட்னர், நீ ஒர்க்கிங் பார்ட்னர். அப்படின்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, என்னுடைய ஆடுகள் எல்லாம் இருக்கு,
நீ ஒர்க் பண்ணு, நீ ஒர்க்கிங் பார்ட்னர். வர்றதுல பிளெயினாக குட்டி போடுற அந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு அப்படின்னாச்சுன்னா, பொலியும் போது குட்டி போடுற பிளெயினாக இருக்கிறதெல்லாம் அந்த ப்ராஃபிட் எல்லாம் எனக்கு. டிசைனாக குட்டி போடுற ஆடுகள் எல்லாம் உன்னுடைய ஷேர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முதலாளி ஸ்தானத்திற்கு கர்த்தர் அவனை மாற்றினார். அது வரைக்கும் வேலை செய்துட்டு இருந்தவன் இப்போ முதலாளியா மாறிட்டான். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க வேலை செய்கிற இடத்துல குடைச்சல் வருதுன்னா ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அன்றைக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு வழி பறந்தது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓன்னு உட்காந்து அழுதுட்டு ஆபீஸ்க்கும் போக மாட்டான், சர்ச்சுக்கு போக மாட்டான், குளிக்க மாட்டான், ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு அவனை அழிஞ்சி குடும்பத்தையும் அழிய வச்சு எல்லாரையும் அழ வச்சிட்டு இருப்பான். அப்படி அல்ல. சாதிக்கிற பிள்ளைகள் முச்சடி வந்தாலும் சரி, கல்லடி வந்தாலும் சரி, அதையும் தாண்டி கடந்து போகிற மனநிலை வேண்டும். அன்னைக்கு அப்படி அவன் கேட்டதுனால அவனுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவன் காணாம ஒளிச்செல்லாம் ஓடல. அவன் நேரடியா கேட்கிற முதலாளிட்ட, எனக்கு இதுக்கு மேல கட்டுப்படி ஆகாது, எனக்குன்னு குடும்பம் ஆச்சு, எப்ப சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். இந்த ஆப்ஷனுக்கு அவன் ஒத்து போனா அதன் பிறகு அவன் ஊருக்கு திரும்பி வரும் பொழுது பரிவாரங்களோடு வந்தானா. ஹல்லேலூயா. எக்கச்சக்கமான சம்பாத்தியங்கள். இன்னைக்கு சம்பாத்தியத்திற்கு வழி இல்லை என்று வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாராளமான சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வெறும் கையும் கோலுமாய் நிற்கிற உன்னை இனி அநேக பரிவாரங்களுக்கு ஆண்டவர் அடையாளமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்போ என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுன்னு எப்போ பொறுப்பு வந்ததோ அப்பதான் யாக்கோபுக்கு வழி திறந்தார். எப்ப உனக்கு பொறுப்பு வருதோ அப்பதான் உனக்கு விரிவாக்கத்திற்கு வாசல்கள் திறக்கும், முன்னேற்றத்திற்கு வாசல்கள் திறக்கும். எனவே அப்படியே இருந்துட்டு காலத்தை ஓட்டிடலான்னு ஒரு நாள் நீங்க நினைக்க கூடாது. நாளுக்கு நாள் விருத்தி இருக்கணும். மனுஷன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும், நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். என் ஆண்டவருக்கு நீ இருந்த இருப்பில் இருப்பது விருப்பம் இல்லை, நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். இதுதான் என் தேவனுடைய திட்டம். நீ என்ன வேலையில இருந்தாலும் சரி, நீ வேலை செய்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, அதுல நீ இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அதிலிருந்து நாளுக்கு நாள் உன் ஊழியத்துல ஒரு விருத்தி வேணும், உன்னுடைய வேலையில ஒரு விருத்தி வேணும், உன்னுடைய வியாபாரத்துல ஒரு விருத்தி வேணும். விருத்தியை விரும்புகிறவர் கர்த்தர். அந்த விருத்தியை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை பொறுப்பற்ற நிலைமையில உங்க பிள்ளைகளோ புருஷனோ இருந்தாலும் யாக்கோபுடைய கண்களை ஒரு நாள் திறந்தார். எப்ப என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பதற்கென்ற ஒரு எண்ணம் அவனுடைய இருதயத்திலே கொடுத்தார், வழி பிறந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு சொந்தமா பிசினஸ் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய 4 சகோதரிகளை நல்லபடியா திருமணம் செய்து கொடுத்து தம்பியை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் எங்கள் அப்பா இல்லாத சூழ்நிலை, எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. இன்னைக்கு என்னுடைய அக்கா கூட என்ன ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் பார்ப்பாங்க. எங்கள் அக்கா மாரும் சரி, அத்தா மாரும் சரி, எதனால என்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை கேட்டு செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தகப்பனை போல தான் தம்பியாகிய நான் இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தங்கச்சிங்களுக்கும் சரி, தம்பிக்கும் சரி, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை வைத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள்,
வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in.
மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.